ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது நெக்ஸ்ட் டே ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்து நான் நான் பண்ணி காணிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா, அதுதான் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் வந்து லேஸ் சூடு வார்ம் மில்க் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் தேவைக்கு தக்கன பால்லேயே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஓகே, ½ டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா பால்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது வந்து ஈஸ்ட் நான் கிடையாது, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய நான். ஈஸ்ட் நான்னா நம்ம ஊற வைக்கணும், அது கொஞ்சம் டைம் ஆகும், அது இன்னொரு நாள் காணிக்கிறேன் உங்களுக்கு. இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடியது. ஸோ பாலில் வந்து உப்பு, சுகரு, அதுக்கப்புறம் உப்பு, சுகர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 கப் பாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது மாவு வந்து உங்கள் இதை பொறுத்து தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றி நல்லா மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ நம்மளோட சாஃப்ட் நான் டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து ஒரு அரை மணிக்கூர் வரைக்கும் ஊற விட்டுற போகிறேன். ஸோ நான் பண்ணும்போது காணிக்கிறேன். இது நம்ம இந்த நான் பண்ண போகிறோம் தெரியுமா, அந்த நான் வந்து என்னோட ஃப்ளேவர், எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் நான். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 கப் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்லிக் நான் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். நான் பிளெயின் நான் பண்ணிட்டு தான் நம்ம அதில் வந்து அந்த கார்லிக் பட்டர் பண்ணுவோம், மேலே ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ பட்டர் உருக்கிட்டேன்னா இதில் வந்து ஒரு 5-6 பூண்டு, நல்ல பெரிய சைஸ் பூண்டு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரும். அதை பொடிசாக துருவி இருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை வந்து இருந்துச்சுன்னா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் வந்து தீந்துருச்சு, நான் சட்னியில் அவ்வளோ போட்டேன்னா, அதனால் இந்த ட்ரைடு கொத்தமல்லி கீரை இருக்குது, பார்ஸ்லே, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணி, ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டு ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டோ வந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துருங்க. ஸோ ஊற உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல சாஃப்டாகிடும். இங்கே டோ கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸே நல்லா ஊறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நானுக்கு வந்து ஸோ இந்த நான் வந்து பண்ணுறதுல ஒரு ட்ரிக் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வரமாவு போட்டு மைதா மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும், ஸோ அது மாதிரி தான் ரோல் பண்ணணும். ஸோ நான் ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாப் போர்ஷனை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டுருங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி வந்து சுட்டு எடுக்கணும்னு காய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் தோசைக்கல் அங்கே சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் இருக்குது தெரியுமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இந்த நானுக்கு மேலே வந்து இப்படி அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது. இந்த தண்ணி பக்கம் வந்து கீழே ஒட்டணும். ஓகே, ஸோ இது போட்டுட்டா அந்த தண்ணி வந்து அந்த ஸ்டிக் ஆயிரும். உங்களுக்கு ஸ்டிக் ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது ஏன்னா நான்ஸ்டிக். ஸோ நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வைக்காதீங்க, நான் அது வந்து ஒட்டாது பார்த்தீங்களா, அதனால. ஸோ இப்போ நான் என்னோட சப்பாத்தி சுடக்கூடிய தவா எடுத்திருக்கேன். அது வந்து ஹார்ட் ஆனடைஸ்டு, இல்லைன்னா இரும்பு, இந்த 2த்துல யூஸ் பண்ணுங்கள். ஸோ தண்ணி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹார்ட் ஆனடைஸ்டில் வந்து நம்ம போட்டுடலாம் இதை. ஸோ போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து இந்த மேலே வந்து இப்படி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், தெரியுதுல்ல? ஸோ இந்த டைமில் இதை திருப்பிட்டு இதோட டாப் போர்ஷனை நம்ம தீயில காணிச்சு தீயில சுட்டு எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ தீயில சுடும்போது உங்களுக்கு அது பிளாக் ஆட்டு வரும், இந்த நான்ல இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி.
ஸோ எப்படி பபுள் ஆகுது பாருங்க. மஹி. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குக் ஆகணுமோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நான் குக் ஆகிடுச்சுன்னு. ஸோ க்ளோஸ்அப் காணிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அடி போர்ஷன் வந்து அது ஒட்டினோன்னா அடியில் குக் ஆகிடும். அடியும் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் யூஸ்வலாக தந்தூரில் தானே குக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தந்தூரில் குக் பண்ண எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ டாப் போர்ஷன் வந்து இதாக இருக்குது, அடியில் பாருங்கள் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்மளோட சுட சுட நான் எடுத்து வச்சுட்டு, இது பிளெயின் நான். பட்டர் நான்னா மேலே வெறும் பட்டர் மட்டும் ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ இது கார்லிக் பட்டர், நம்ம கார்லிக் நான் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக் பட்டரை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. செம்மையாக இருக்கும். வந்தோடனே எப்படி இருக்குது பாருங்க நம்மளோட கார்லிக் நான். சுட 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 ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒன்று மட்டும் சுட சுட செஞ்சு கொடுங்க. பார்பிக்யூ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சுட்டு சுட்டு கொடுங்க.